நண்பரோட தோட்டத்துக்கு வந்துங்க ஒரு மாங்காய் மரம் தென்பட்டது. சின்ன மரம் தான், ஆனால் விளைச்சல் நல்லா இருக்குது. நல்லா மாங்காய் விளைஞ்சிருக்குது. அவங்க வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி நண்பர்களுக்கும் மற்றவங்க சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுவார், கொடுத்துருவார். அது மேக்ஸிமம் விற்கிறதுக்கு அந்த மாங்காய் யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் அதோட உழைப்பு அவருடைய நிறையா இருக்குது. இந்த மாங்காயை பார்த்தாலே நமக்கு நாக்கில் உமிழ்நீர் சுரக்கும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் மரம். ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு அண்ணன் மாங்காய் பொறிக்க ஏறிட்டாராம். ஆனால் அவரை கீழே இறக்கிறதுக்கு கடைசியில் ஃபயர் சர்வீஸை கூப்பிட வேண்டிய அளவுக்கு ஆகி போயிடுச்சா. அவரால் இறங்கவே முடியலையா. ஆனால் கஷ்டப்பட்டு அவரே கீழே இறங்கிட்டாரா. அந்த மாதிரி இது சின்ன மரமாக இருந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு பொறிக்கிற அளவுக்குள்ளேயே இருக்குது. சேப்பாக நின்று கீழே நின்று பொறிச்சிக்கலாம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன ஒரு வாரத்தில் அதிகபட்சம் பழுக்க ஆரம்பிச்சிடும். என்ன இனிமேல் மாங்காய் சாதம், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் ஜூஸுன்னு நம்மளோட நண்பர் வீட்டில் தூள் கிளப்புவாங்க. என்ன ஒரு டவுட்டு, இந்த மாங்காயெல்லாம் நாம் சாப்பிடுவோமா அல்லது காக்கா, அணில், குரங்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்களான்னு தான் தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் பறவையினங்கள் தானே சாப்பிட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு இந்த கிராமத்துக்கு சூழ்நிலையும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை. எளிமையான நேச்சர், மரங்கள், காற்று, இதெல்லாம் சும்மா கண்ணுக்குள்ளே பார்த்தாவே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு ஆறுதலும் கிடைக்கும். மாமரத்தை பற்றி, மாங்காயை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தது 2026 2026 தேர்தல் வரப்போகுது. உங்கள் வீட்டிலுடைய உங்கள் வாக்குகள்லாம் தேர்தல் அட்டவணைகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் பார்த்துங்க. கடைசி நேரத்தில் போய் தடுமாறாதீங்க. உங்கள் வீட்டில் வயசான பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்குகளை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கே சேகரிச்சுக்குவாங்க. அதுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்களா? உங்களுடைய 2020-26 தேர்தல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். தவறாமல் வாக்களிக்க வேண்டும். நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. எல்லாத்துக்கும் தேர்தல் தேதி தெரியும். அந்த அன்னைக்கு மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டிலுடைய பெரியவங்களோட வாக்குகளையும் தவறாமல் செலுத்துறதுக்கான முயற்சி எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.